ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். மத்தியானம் சாப்பிட்டது எல்லாத்தையுமே கழுவலான்னு சொல்லி கழுவியாச்சு. கழுவிட்டு அடுப்பெல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. வீடெல்லாம் கூட்டி விட்டுட்டேன். வெளியே கூட்டி விட்டுட்டு அப்புறம் செடியெல்லாம் பார்க்குறேன், இலையெல்லாம் பழுத்து போய் இருந்துச்சு. சரின்னு சொல்லி இலையெல்லாம் பிச்சுட்டு நிறைய பூ பூத்துருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த செம்பருத்தி ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த செம்பருத்தி பூ எல்லாத்தையுமே பறித்து சாமிக்கு வைக்கலான்னு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு, இந்த ரோஜா பூ பாருங்கள், அவ்வளோ அழகாக பூத்துருந்துச்சு. இப்போ மழை பெய்யறதுனால எல்லா செடியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளன்னு இருந்துச்சு. நிறைய பூவும் வச்சுருந்துச்சு. ஜாதி பூவும் தினமும் 5-6 பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜாதி பூ அது அப்படியே 2 நாளுக்கு ஒரு டைம் 3 நாளுக்கு ஒரு டைம் ஒரு 10-20 பூ இருக்கும். அது வச்சாலே ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டு நாளைக்கு சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம். செடியிலேயே விட்டோம்னா அப்படியே காஞ்சி கீழே தான் விழுவும். சரி இப்போவே பறித்து வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது பாட்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோட வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சு கையில் வச்சுட்டு பார்த்து வீடியோவும் எடுத்து முடிச்சுட்டு நைட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிவிட்டேன். நைட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக தோசை சட்னி மட்டும்தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் அதையும் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு தோசை தேங்காய் சட்னி நல்லா நிறைய ஊற்றி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அட்டை போடுறதுக்கு இருந்துச்சு, நோட் புக்கு வாங்கி வச்சு நாளைக்கு போடலான்னு பார்த்தா 2 மாதம் ஆச்சு. ஸ்கூல் லீவ் விட்டு நோட் புக் வாங்கி 1 மாதம் ஆச்சு. இன்றைக்கி தான் அதுக்கு விடிவு காலம் வந்திருக்கு அட்டை போடுறதுக்கு. இன்னும் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் 2-3 நாள் தான் இருக்குது. சரி இன்றைக்காவது போடலாம். போன வருஷமாவது ஒருத்தருக்கு தான் போட்டேன், இந்த வருஷம் 2 பேர்த்துக்கு போடணும். அதுலேயுமே பாப்பாவுக்கு ஸ்கூல் அப்புறம் தான், பையனுக்கு தான் ஃபஸ்ட்டு மண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் பாப்பாவோடது தான் ஃபுல்லாக எடுத்து போட்டேன் ஒரு ஆர்வத்தில். அவன் நின்றுட்டு அம்மா எனக்கு போடுங்க எனக்கு ஃபஸ்ட்டு போடுங்க, அவளுக்கு ஸ்கூல் அப்புறம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ஒரு ஆர்வத்தில் பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு போட்டேன். அவளுக்குமே நேற்று பாதி இன்றைக்கி பாதி அப்படி தான் போட்டேன். இன்றைக்கி எப்படியாவது பாப்பாவுக்கு முடிச்சிடணும்னு சொல்லிவிட்டு அவளுக்கு அட்டை போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு நான் ஸ்கூல் போகும்போது எனக்கு நானே தான் அட்டை போட்டுக்கிட்டேன். எங்கள் அம்மாலாம் அட்டை போட்டு கொடுத்தது கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. எனக்கு நானே தான் போட்டுப்பேன். ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது யார் போட்டு கொடுத்தான்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை எங்கள் அக்கா அண்ணா யாராவது போட்டிருப்பாங்களா என்னமோன்னு தெரியல, ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போது எனக்கு ஃபுல்லாக நான் தான் போட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பிள்ளைங்களுக்கு நான் தான் போட்டுட்ருக்கேன். எல்லா நோட் புக்குக்கும் அட்டையெல்லாம் போட்டுட்டு இன்னும் அவனோடது இருக்குது ஃபுல்லாக. அவனுக்கு நிறையாவே இருக்குது. அவனது ஃபுல்லாக நாளைக்கு 2 நாளில் போட்டு முடிக்க பார்க்கணும். இன்றைக்கி ஃபுல்லாக பாப்பாவோடது போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாமே போட்டு முடிச்சிட்டேன். அவளுக்கு நோட்டு புக்கு எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே போட்டு ஸ்டேப்லர் போட்டு லேபிள் ஒட்டி பேர் எழுதி வச்சாச்சு. ஸ்கூல் மண்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படா ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஆர்வமாக இருக்குது. 2.5 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. எப்படியோ அந்த நாட்களை ஃபுல்லாக கடந்து வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.